ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஹெட்டிங் வந்துட்டு பார்த்துடலாம். கமாடிட்டி வைஸ் டிராஃபிக் ஹேண்டல்டு இன் விசாகப்பட்டினம் போர்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அதோட கவுண்டிங் 53. இப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுப்போம். அதோட கவுண்டிங் 53, மைனஸ் பண்ணால் 12 கிடைக்கும். அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம், 6 கிடைக்கும். கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணுவோம், 16. மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான் ஃபார்மேட்டு. அப்போ 16 அப்படிங்கிற டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு நம்ம அடிச்சிருவோம். ஓகேங்களா? ஆல் கேப்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் அடிச்சிருவோம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலமில் இருந்து நம்ம கால்குலேஷன் பார்க்கணும். இந்த இயர் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த அயன் அண்டு ஸ்டீல் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதும் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதும் நம்ம லாஸ்ட்டாக இந்த கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போது இங்கேருந்து சரிங்களா, பர்சன்டேஜ்னு ஸ்டார்ட் ஆகுது, குவான்டிட்டின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இதிலேருந்து நம்ம கால்குலேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் இங்கே இருக்கு இல்லையா, ஓகே, அந்த பர்சன்டேஜுங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. PER ஹைஃபன் கீழே வந்துட்டு சென்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு 4 டிஜிட்டில் இருக்குது ஹைஃபனோட சேர்த்து, இது 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ள நம்பர்ஸில் எது பெருசு? 5 டிஜிட்டில் இருக்கிறதா பெருசு நம்பர்ஸில். ஓகேங்களா? கிளியராக இருக்கா? அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங்கா, இந்த ஹெட்டிங்கா, இல்லை உள்ளே இருக்க நம்பரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது 5 டிஜிட் தான் பெருசு. இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இந்த 7ங்கிற நம்பரை நம்ம எடுக்க போகிறோம், கன்சிடர் பண்ண போகிறோம். கிளியராக இருக்குங்களா? ரைட் சைட் மார்ஜின் என்ன? 75 மைனஸ் 7 தான் எடுக்க போகிறோம். அது கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 9 வரும். ஓகேங்களா? ஏன் +2 ஆட் பண்ணுறோம்? ஆல்ரெடி நம்ம ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சில் வச்சு இந்த காலமுக்கான கோடு போடுவோம் இல்லையா, இந்த கோடு போடுவோம். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும், விடணும். சரிங்களா? ஸோ அது கால்குலேஷனில் இங்கே நம்ம கரெக்டாக பண்ணாதான் அங்கே முன்னாடி இந்த லைனுக்கு முன்னாடி பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் வரும். சரிங்களா? இல்லைன்னா தப்பாயிரும். ஸோ அதற்காகத்தான் நம்ம +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுங்க, 66 வரும். அது அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம், இதில் குவான்டிட்டி அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இங்கே கவனிங்க, இன் டோன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு 11 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இந்த காலமே எது பெருசு? இது தான் பெருசு, 11 டிஜிட்டில் இருக்குது. அதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அது கூட 2 ஆட் பண்ணால் 13, மைனஸ் பண்ணால் 53. இது அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டேஜ் இதுதான் 7 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? நம்பர்ஸ்லாம் அதை விட கம்மி தான். ஓகேங்களா? அப்போ 7 அப்படிங்கிற வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். கிளியராக இருக்குங்களா? +2 ஆட் பண்ணால் 9, 7 + 2 9 வரும் நம்மளுக்கு. மைனஸ் பண்ணால் 44. இது அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள், குவான்டிட்டி அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். QTY டாட் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரீஃபாக அடிப்போம். அப்படி ப்ரீஃபாக அடிக்கிறப்போ டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். அப்போது அது 8 டிஜிட்டில் இருக்குது. இங்கே வந்துட்டு இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், 11 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு? 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க? ஹேஷ். அப்போ இங்கன்னா ஸ்பேஸ் வரும், IN ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த வேர்டு அடிக்கிற மாதிரி வரும். அப்போ இந்த காலம்லேயே 11 தான் பெருசு. சரிங்களா? அந்த வேர்டு தான் பெருசு, 11 டிஜிட்டில் இருக்குது. ஸோ அது கூட +2 ஆட் பண்ணால் 13, மைனஸ் பண்ணால் 31. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது லைனோட வேல்யூ. சரிங்களா? லைன் அப்படிங்கிறது என்ன? இந்த காலமுக்கு கோடு போடுறோம் இல்லையா, ஸ்கேல் பென்சிலை வச்சு, இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிடைச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வரும்? 66 கூட 2 ஆட் பண்ணால் 68, 53 கூட 2 ஆட் பண்ணால் 55, 44 கூட 2 ஆட் பண்ணால் 46, 31 கூட 2 ஆட் பண்ணால் 33. இதுதான் நம்ம வந்துட்டு டிகிரியாக வச்சுப்போம். சரிங்களா? இதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுவோம். இதை பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளியராக இருக்குங்களா? ஓகே, அடுத்து இயர். சரிங்களா? அப்போது இந்த காலமில் பாருங்கள், இயர் வந்துட்டு 4 டிஜிட்டில் இருக்குது. உள்ள இங்கே நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இயர்
இது வந்துட்டு 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ காலம்லேயே எது பெருசு? 7 தான் பெருசு. நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்மளுக்கு இங்கே வேர்டாக இருக்கும். அதனால் அது இங்கே வர வேர்ட்ஸை வந்து 10வது டிகிரியில் அடிச்சுட்டு இதை வந்து வேல்யூ எடுத்து நம்ம கால்குலேஷன் போடுவோம். ஆனால் இங்கே வேர்டாக இல்லை, இங்கே என்ன இருக்குது? நம்பர்ஸாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி சென்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த காலமில் எது பெருசுன்னு பார்க்கணும். இது 4 கவுண்டிங்கில் இருக்குது. இயருங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது. இது வந்துட்டு 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ எது பெருசு? 7 தானே பெருசு. அதை தான் கன்சிடர் பண்ணி நம்ம கால்குலேஷன் போடணும். சரிங்களா? அதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ அதை கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுங்க. ஃபஸ்ட்டு காலமோட லைன், இதுதான் லைன் வேல்யூ. இது ஃபஸ்ட்டு காலம் 31 -10 லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணிக்கிறோம். 21 வருமா? மைனஸ். இப்போ இது எது பெருசுன்னு பார்த்தோம்? 4 7 7 தானே பெருசு. இதுதான் பெருசு. அப்போ அதை அப்படியே எடுத்துக்கலாம். 21ல் 7 போச்சுன்னா, சரிங்களா, 21ல் 7 போச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? 14. சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 14 இது மிஸ்டேக். ஓகே, 14 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் 7 வரும். அந்த 7 கூட லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, கடைசியாக ஆட் பண்ணுங்க. அப்போ 17. 17வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த நம்பர்ஸில் இருக்க இயர்ஸ் எல்லாமே அடிப்போம். சரிங்களா? இந்த இயர் என்ன பண்ணணும்? பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். ஓகே, அதை நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ இதை பார்த்துடலாம். இதுக்கான கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். முதல் 2 காலமுக்கும் பொதுவாக இருக்குது, சென்டராக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட் காலமையும் செகண்ட் காலத்தோட வேல்யூவை ஆட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு டிகிரி ஃபைண்ட் பண்ண ஃபஸ்ட்டு 2 காலமோட வேல்யூ அப்படிங்கிறப்போ நம்ம இதை எடுத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு 2 காலமோட வேல்யூவாக இதை எடுக்கணும். இது 2 ஆட் பண்ணுறப்போ 22 வருதா? மைனஸ் அயன் அண்ட் ஸ்டீல், இது வந்து 14 டிஜிட்டில் இருக்குது. இது 9 டிஜிட்டில் இருக்குது. எது பெருசு? 14 தானே. அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணால் 8 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும். இது கூட ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 31. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் காலமோட லைன் வேல்யூ எடுப்போம். சரிங்களா? 31, அதை ஆட் பண்ணால் 35, கடைசியாக ஃபார்முலா பிரகாரம் 1 ஆட் பண்ணுறோம் 36. 36வது டிகிரியில் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத இதுக்கு இதை சென்டர் பண்ணிடுவோம். அதை நான் பின்னர் சொல்கிறேன். அடுத்து இங்கே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அப்படிங்கிறது 9 டிஜிட்டில் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ எது பெருசு? பெட்ரோலியம் 9 தான் கன்சிடர் பண்ணணும். இப்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 காலத்தோட வேல்யூவை ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 காலமுக்கும் சென்டராக இருந்தனால. இதுக்கு என்ன பண்ணுவோம்? 3rd காலமும் 4th காலத்தோட வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போ இதுதான் 3rd காலம் 4th காலமோட வேல்யூ. சேம் 22 மைனஸ் இது எது பெருசுன்னு பார்த்தோம்? பெட்ரோலியம் 9 டிஜிட்டில் இருக்குது. மைனஸ் பண்ணால் 13. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 14 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 7 வரும். அது கூட இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுத்தோம். இதுக்கு 3rd காலமோட லைன் வேல்யூ, இந்த லைன் எடுக்கணும், லைன் வேல்யூவை. சரிங்களா? ஸோ இதில் வந்து 53 ஆட் பண்ணிங்கன்னா 60. அது கூட கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் 1 ஆட் பண்ணுறோம் 61. அப்போ 61வது டிகிரியில் பெட்ரோலியம் அப்படிங்கிறத அடிப்பீங்க. இப்போ இது எப்படி சென்டர் பண்ணுவீங்க? அயன் அண்டு ஸ்டீல் அப்படிங்கிறது 14 டிஜிட்டில் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? 14 டிஜிட்டில் இருந்தது. இது 9 டிஜிட்டில் இருக்குது. எப்படி சென்டர் பண்ணணும்? 14ல் 9 போச்சுன்னா, சரிங்களா? ஸோ மைனஸ் பண்ணுங்கள். 14ல் 9 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 5 வருது. மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 5 வரும். முன்னாடி 3 பின்னாடி 2 விடலாம். 36 37 38 விட்டா 39வது டிகிரியில் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். பெட்ரோலியம் அப்படிங்கிறது 61வது டிகிரியில் அடிக்கிறோம். ஓகே, இது 8 டிஜிட்டில் இருக்குது. இது 9 டிஜிட்டில் இருக்குது. மைனஸ் பண்ணுங்கள். 9ல் 8 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 1 தான். ஒரே ஒரு வேல்யூ விட்டலாம். அப்போ 62வது டிகிரியில் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத அடிப்பீங்க. இங்கே வந்துடலாம். இது எந்த டிகிரி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்? 17வது டிகிரியில் இதை அடிப்போம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். இது எல்லாமே 7 டிஜிட்டில் இருக்குது. இது 4 டிஜிட்டில் இருக்குது. இப்போ 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி 1 விட்டுறலாம். ஈவனாக விடணும். சரிங்களா? இப்போ 4 வந்துச்சுன்னா முன்னாடி 2 பின்னாடி 2, 5 வந்துச்சுன்னா முன்னாடி 3 பின்னாடி 2, அந்த மாதிரி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 7 - 4 நம்மளுக்கு எவ்வளோ வருது? டிஃப்ரென்ஸ் 3 வருது. முன்னாடி 2 பின்னாடி 1, 17 18 விட்டால் 19வது டிகிரியில் இயர் அப்படிங்கிறத அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு காலம் எது பெருசு? இதுதான் பெருசுன்னு பார்த்தோம். நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 33. இதுதான் டிகிரியாக எடுக்கணும், மறந்துடாதீங்க. 33. 33வது டிகிரியில் இந்த வேர்டு அடிப்பீங்க.
ஓகேங்களா? ஏன்னா காலம்லேயே அதான் பெருசு. கிளியராக இருக்குங்களா? அடுத்து குவான்டிட்டி அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிப்போமா? இந்த மாதிரி 8 டிஜிட்டில் இருக்குது. என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். 11ல் 8 போச்சுன்னா 3. டிஃப்ரென்ஸ் என்ன? 3. முன்னாடி 2 பின்னாடி 1 விடலாம். 33 34 விட்டால் 35வது டிகிரியில் குவான்டிட்டி அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? அடுத்து நம்பர்ஸில் வந்துடலாம். நம்பர்ஸில் எது பெருசு? 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு நம்பர்ஸில். ஓகேங்களா? இந்த காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம், இதுதான் 11. 11ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 5. முன்னாடி 3 பின்னாடி 2. 33 34 35 விட்டா 36வது டிகிரியில் 6 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸும் 36வது டிகிரி. இங்கே பாருங்க, கமா கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் கமா கொடுத்து அடிக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயும் பாருங்கள் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா வந்திருக்கு. இங்கேயும் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம கமா கொடுக்கணும். ஒரு பக்கத்தில் கமா கொடுத்துருந்தாலுமே நம்ம மற்ற பக்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி கமா கொடுத்து தான் அடிக்கணும். கமா இங்கே கொடுக்கணும் கம்பல்சரி. சரிங்களா? அப்படி கமா கொடுத்தா என்ன ஆகும்? இது 5 டிஜிட்டாக மாறும். இப்போ என்ன பண்ணணும்? நம்பர்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் அடிக்கணும். சென்டர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். இப்போ இது 6 டிஜிட்டில் இருக்குது, இது 5 டிஜிட்டில் இருக்குது. ஒரே ஒரு டிஜிட் தள்ளி போகும். அப்போ 37வது டிகிரியில் இந்த 5 டிஜிட்டில் இருக்க நம்பர்ஸ்லாம் அடிப்பீங்க. சரிங்களா? ஒருவேளை 500ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி அடிப்பீங்க? டிஜிட் வைஸ் தான் அடிக்கணும். இப்போ இது 37 ஸ்டார்ட் ஆகுது. 37 38 39வது டிகிரியில் 500 அப்படிங்கிறத அடிப்பீங்க. டிஜிட் வைஸ் அடிக்கணும். நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் அடிக்கணும். இந்த மாதிரி சென்டர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். கிளியர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பர்சன்டேஜ். இதுதான் பெருசுன்னு பார்த்துட்டோம். 7 டிஜிட்டில் இருந்தது. நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 46. 46வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா? இது 4 டிஜிட். 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி 1 விடலாம். 46 47 விட்டா 48வது டிகிரியில் PER ஹைஃபன் அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து இங்கே வந்துடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டோம். 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி 1 விடுவோம். அப்படிங்கிறப்போ 46 47 விட்டால் 48ல் அடிக்கிறோங்கிறத பார்த்துட்டோம். இதுவும் 4 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? சேம் 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி 1. 46 47 விட்டு 48வது டிகிரியில் இது எல்லாமே அடிப்பீங்க. இது எல்லாமே 4 டிஜிட்டில் தான் இருக்குது. இன்னொன்று நல்லா கவனிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காலம் குவான்டிட்டி, தேர்டு காலம் குவான்டிட்டி. அப்போ அங்கே எல்லாமே நம்பர்ஸ் வந்து கமா கொடுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? செகண்ட் அண்டு ஃபோர்த்து காலம் நம்மளுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ அது எல்லா நம்பர் வேல்யூமே டாட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது கிளியர் ஆகிக்கோங்க. அடுத்து தேர்ட் காலம். ஸோ இதில் இதுதான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 55. 55வது டிகிரியில் இந்த வேர்டு வந்துட்டு அடிப்பீங்க, இன்டோன்ஸ் அப்படிங்கிறத. இது என்ன பண்ணலாம்? சென்டர் பண்ணலாம். 11ல் 8 போச்சுன்னா 3. முன்னாடி 2 பின்னாடி 1. 55 56 விட்டால் 57வது டிகிரியில் குவான்டிட்டி அப்படிங்கிறத அடிப்பீங்க. அடுத்து இங்கே வந்துடலாம். இதில் எது பெருசு? 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு நம்பர்ஸ்லேயே. 11ல் 6 போச்சுன்னா 5. முன்னாடி 3 பின்னாடி 2. 55 56 57 விட்டால் 58வது டிகிரியில் 6 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸும் அடிப்பீங்க. அதை விட கம்மியான டிஜிட் இருக்கான்னு பாருங்கள். கிடையாது, இல்லை இதில். ஓகே ஓகே, ரைட்டு. லாஸ்ட் காலம். லாஸ்ட் காலமில் இதுதான் பெருசு. நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 68. 68வது டிகிரியில் இந்த வேர்டு அடிச்சிருவீங்க. இது என்ன பண்ணணும்? பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி 1. 68 69 விட்டா 70வது டிகிரியில் PER ஹைஃபன் அப்படிங்கிறத அடிப்பீங்க. அடுத்து உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் 5 டிஜிட் தான் பெருசு. நம்பர்ஸில் 5 டிஜிட் தான் பெருசு. 7 - 5 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டுருங்க. 68 விட்டால் 69வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பரும் அடிப்பீங்க. அதை விட கம்மியாக டிஜிட் இருக்கா? ஆமாம், 4 டிஜிட்டில் இருக்குது. அதை என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் அடிப்போம். இப்போ இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு நேராக தான் 5 வரும், டாட்டுக்கு நேராக டாட் அப்படி வரும். சரிங்களா? 1 அப்படிங்கிறப்போ இது வந்து 69. 70வது டிகிரியில் 4 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பரும் அடிப்பீங்க.
கிளியராக இருக்குங்களா? மற்றபடி இந்த டிஆர்எஸ்னா டிரான்ஸ்லேட், டீனா டெலிட்டு, ஸ்டெட்டுனா அப்படியே அடிக்கிறது, இது அப்படியே அடிக்கணும், இது எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த பேராகிராஃப் வந்துட்டு அடிப்போம். இந்த எல்சினா லோயர் கேஸ், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பேராகிராஃப் அடித்து முடிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.